वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ला यग़्तब बअदुकुम बअदा इला आखिरिल आया सदक़ल्लाहुल अलीम वक़ाल नबीयुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम रुब्ब साइमिन लैस लहु मिन सियामिही इल्लल जू इला आखिरिल हदीस रवाहु इब्नु माजा औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தில், ஒரு புனிதமான நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாம் நோக்கின்ற இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நாம் இந்த நோன்பை நல்ல முறையிலே எல்லா விதமான அமல்களையும் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. மேலும் நம்முடைய இந்த நோன்பை எந்த விதமான குறைகளும் இல்லாமல், எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் நல்ல விதமாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற அழகிய துஆக்களோடு உங்களோடு சில உபதேசங்களை இன்று நாம் பகிர இருக்கின்றோம். ரமலானுடைய இரண்டாவது பிறையிலே நாம் இருக்கின்றோம். இந்த இரண்டாவது பிறையிலே உபதேசத்திலே நாம் பார்ப்பது ரமலானில் செய்ய வேண்டிய முக்கியமான சில அமல்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். ரமலான் என்றாலே நாம் முன்னால் சொன்னதை போல குர்ஆன் ஓதுவது, நோன்பு நோற்பது, இத மாதிரியான நிறைய இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். இவைகள் எல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டியவைகள். ஆனால் இவைகளை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. அவைகள் இந்த ரமலானை அழகாக்குவதற்கும் இந்த ரமலானை நமக்கு பிரயோஜனமாக்குவதற்கும் அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். 5 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இந்த ரமலானில் நம்ம செய்யணும். 5 விஷயங்களை இந்த ரமலானில் வராமல் நம்ம பாதுகாக்கணும். அந்த செய்ய வேண்டிய 5 விஷயங்களை இந்த உரையில சொல்லுவோம். செய்யக்கூடாத விஷயங்களை அடுத்த உரையில நம்ம சொல்ல இருக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனமாக நம்ம கவனித்து நம் வாழ்க்கையில் எவையவைகளை சேர்க்க வேண்டுமோ அவையவைகளை சேர்க்க வேண்டும். எவையவைகளை தவிர்த்து நடக்க வேண்டுமோ அவைகளை முழுமையாக தவிர்த்து நடக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ருப்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள், லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, அவங்க பசித்திருப்பதை தவிர அவர்களுடைய நோம்பில எந்த பலனும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சில பேருடைய நோன்பு, எத்தனையோ நோம்பாளிகளுடைய நோன்பு எப்படி இருக்கிறது என்றால் வெறும் பசியோடு இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லா விதமான பாவ காரியங்களையும், எல்லா விதமான செய்யக்கூடாத மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட எல்லா அனாச்சாரங்களையும் செய்பவர்கள். இவர்களுடைய நோன்பு எந்த பலனும் கிடைக்காது. இவர்கள் வெறும் பசித்திருப்பதை தவிர எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்முடைய நோன்பு வெறுமன பசித்திருப்பது மட்டுமல்ல, நம்முடைய இபாதத்திலேயும் நாம் நல்ல அமல்களிலேயும் ஈடுபட வேண்டும். தீய விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அதனால் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை, இந்த 5 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். முதலாவது விஷயம், நாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நோம்பாளி அப்படின்னாலே அவர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய நாவை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு நாவையையும் அவங்களுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்களோ
நாளைக்கு மறுமையில அவங்க சொர்க்கம் போவதற்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன், நானாச்சும் அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த நாவினுடைய விஷயத்துல நிறைய பேர் பலகீனமா இருக்கிறாங்க. நோன்பு வச்சுட்டு கூட எவ்வளவு பேர் தவறான விஷயங்களை பேசுறாங்க, பிறரை பற்றி பேசுகிறார்கள், தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத எவ்வளவோ இசைகளை கூட நாவிலே புழங்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். அதிலும் நோன்பாளிகளாக இருப்பவர்கள் பேசினால் நல்லவற்றை பேச வேண்டும். இல்லை என்றால் நான் நோன்பாளி, யாராவது தர்க்கத்துக்கு வந்தா கூட இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கன்னு இருக்கு. அதனால யாரிடத்திலும் எந்த தர்க்கமும் பண்ணக்கூடாது, எந்த விதமான தீய வார்த்தைகளும் பேசக்கூடாது. அதிலும் குறிப்பா யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பேரு அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நோன்பு வச்சுட்டும் சில பேர் அவர் இப்படிப்பட்டவர், அவர் இது செய்யறாரு, அவங்க இப்படிப்பட்டவங்க அடுத்தவங்களுடைய அந்த குறை நிறைகளையே அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? அவருடைய அமல்கள் எல்லாம் அவருடைய அமலுக்கு மாற்றப்படும். இவர் நல்ல அமல் செய்திருப்பாரு, மற்றவரை பற்றி பேசியிருப்பாரு, யாரை பேசப்பட்டதோ அவருக்கு இவர் செய்த எல்லா நன்மையும் போயிடும். நாளைக்கு மறுமையில தன்பீகுல் காஃபிலின்னு ஒரு கிதாப்னு நினைக்கிறேன், அதுல படிச்ச ஞாபகம். அதுல நாளை மறுமையில ஒரு மனுஷர் அல்லாஹ் அவர் இடத்துல பதிவேட்டு கொடுப்பான். அவர் உலகத்துல செஞ்ச அமல்களை எல்லாம் ஒரு பதிவேடா ஒரு ரிஜிஸ்டரா பண்ணி அவருடைய கையில அல்லாஹ் கொடுப்பானா. அவர் திறந்து பார்ப்பாரு, எல்லாம் ஒயிட்டா இருக்குமா, ஒரு அமலும் இருக்காதான். உடனே அல்லாஹ் இடத்துல கேட்பாரு, நான் நோம்பெல்லாம் வச்சேன், ரமலான் மாசம் நோன்பு வச்சேன், நான் ஹஜ்ஜி செஞ்சேன், நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன் எல்லாம் சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் சொல்லுவானு, எல்லாம் செஞ்சப்பா, ஆனா உன் நாவை பாதுகாக்காம விட்டுட்டப்பா. எல்லாமே நீ செஞ்ச, ஆனா உன் நாவை பாதுகாக்காம விட்டுட்ட. நீ அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு அவர்களை தவறான விமர்சனங்களை நீ முன்வைத்து கொண்டே இருந்தால், பேசிக்கொண்டே இருந்தாய். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நீ யாரை பத்தி பேசுனியோ அவங்களுக்கு உன் நன்மையெல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாமே அவங்க ரிஜிஸ்டர்ல அவங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். உன் அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லை, எல்லாம் எம்டின்ட்டான். அவர் நரகத்துக்கு தான் போனார். இம்ட்டுக்கும் அவரு நல்ல அமலை செய்தார், ஹஜ் செய்தார், நோன்பு நோற்றார், எல்லா அமலும் செய்தார். இருந்தாலும் கூட நாவை பாதுகாக்காததின் காரணமாக எதுவும் இல்லாமல், எந்த நன்மையும் இல்லாமல் நரகத்திற்கு தள்ளப்பட்டார். அதனால நம்ம வாழ்க்கையில இந்த நாவை எப்பவுமே பாதுகாக்கணும். அதுவும் ரமலான் மாசத்துல ரொம்பவே நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? முதல் விஷயம் நாவை பாதுகாக்கணும். இரண்டாவது, இரவு வணக்கங்கள்ல ஈடுபடணும். முடிந்த அளவிற்கு நம்மளால் இயன்ற அளவிற்கு இரவு நேரங்களிலே நாம் அதிகமாக இபாதத்துகளை செய்ய வேண்டும். பகல் நேரத்துல செய்யக்கூடிய இபாதத்தை விட இரவு நேரங்கள்ல செய்யக்கூடிய இபாதத்தை தான் அல்லாஹ் விரும்புவதாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இரவு நேரத்துல நம்மளால முடிந்த அளவிற்கு நாம் நல்ல அமல்களிலே ஈடுபடணும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, நோன்பு வச்சுட்டு சில பேர் ரொம்ப பலகீனமா இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. தன்னை ஏதோ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியும், நான் ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்கிறேன்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் தன்னை பலகீனமாக ஒரு நோயாளியை போன்று சித்தரிக்க கூடாது. இந்த நல்லா கவனிக்கணும். இந்த ரமலானுடைய தான் பத்ர் யுத்தமே நடந்துச்சு. சஹாபாக்கள் இந்த நோன்பு வச்சுட்டு தான் பத்ர் யுத்தத்திலேயே கலந்து கொண்டாங்க. அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு போரே செய்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம போரெல்லாம் செய்யல, ஒரு சின்ன சின்ன வேலை தான் செய்யறோம். அதுக்கே நான் நோன்பு வச்சுட்டு முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி தன்னை தானே பலகீனப்படுத்த கூடாது. தன்னை பலகீனமானவனாக, தன்னிலே ஏதோ ஒரு நோய் இருப்பதை போல பிறரிடத்துல காட்டிக்கொள்ள கூடாது. என்றைக்குமே சரி, இந்த நோம்பின் மூலமாக நமக்கு நன்மைகள் இருக்கிறது. நம் உடலிலே ஏராளமான நன்மைகளும் கிடைக்கின்றது. ஆனால் ஹதீஸ்ல வருது, ஆரோக்கியமும் இந்த நோம்பின் மூலமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு உரையில பேசுவோம் நம்ம. அதனால நம்ம இப்ப சொல்ல வர்றது, பிறரை பார்க்கும்போது, பிறர் நம்மை பார்க்கும்போது எந்த விதமான பலகீனமாகவோ அல்லது நோயாளியை போன்றோ அந்த ஒரு சித்தரிப்பை நாம் ஏற்படுத்தக்கூடாது. இது மூன்றாவது விஷயம். நாலாவது, பாவகரமான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கணும். பாவகரமான விஷயங்கள், சில பேர் நோன்பு வச்சுட்டோம் கூட ஹெட்போனோடய இருக்கிறாங்க, டிவி பார்க்கறாங்க.
சில நல்லவங்க இருக்கிறாங்க, டிவி ரமலான் மாசம் தொட மாட்டாங்க. மற்ற மாசம்லாம் பெல்லோல பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா ரமலான் மாசத்துல நோன்பு வந்துச்சு அப்படின்றதுக்காக டிவி பார்க்காம இருக்கக்கூடிய சீதேவிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க, நம்ம இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா சிலரை நாம் பார்க்கிறோம், நோன்பு காலங்களிலும் செல்போன்களிலே வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மூவிகளை பார்க்கிறார்கள், ஹெட்போனும் கையுமாக அலைகிறார்கள். மஸ்ஜிதுல படுத்துக்கொண்டு கூட எத்தனையோ பேர் போனுதிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மஸ்ஜிதுல இருந்துட்டு கூட என்ன செய்யறாங்க, போனையே பார்க்கறாங்க. ஏன் அதுக்கு ஏன் மஸ்ஜிதுக்கு வரணும்? பள்ளிவாசலுக்கு எதுக்கு வரணும்? பள்ளிவாசலுக்கு வருவது தொழுவதற்கு, அல்லது பள்ளிவாசல்ல வேற ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்பதற்கு வரலாம், ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு வரலாம். ஆனா பள்ளிவாசல்ல இருந்தும் போனை பார்க்கறாங்க, இசைகளை கேட்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடியதை இறைவன் பாராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொன்றையும் அவனுடைய பதிவேட்டிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு தீய வார்த்தையோ அல்லது தீய பார்வையோ நான் பார்த்தேன் என்றால் இறைவனுடைய பதிவேட்டிலே அது பதியப்படும். நாளை மறுமையிலே அது எனக்கு காட்டப்படும். அதனால நம்ம இறைவனிடத்துல நம்ம பதில் சொல்லணும். ரப்பு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால பாவமான விஷயங்களை நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது. அதிலும் ரமலானில கண்டிப்பாக நாம் செய்யவே கூடாது. அதனால 4வது விஷயம், பாவகரமான விஷயங்களை தவிர்த்திருக்கணும். 5வது அதிகமா திக்ர் செய்யணும். ரமலான் வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எந்தெந்த திக்ர் தெரியுமோ திக்ர் செய்யறதுக்கு ஒழு செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. தொழுகிறதுக்கு ஒழு செய்யணும், தொழுகிறதுக்கு ஒழு வேணும். சில இபாதத்துக்கு ஒழு என்பது கட்டாயமா இருக்குது. தவாப் செய்யறதுக்கு, இத பைத்துல்லாவை சுத்தி வருவதற்கு எல்லாம் ஒழு இருக்கணும்னு அவசியம். ஆனா சில இபாதத்து இருக்குது, அதுக்கு ஒழு அவசியம் இல்லை. அதுல திக்ரும் ஒண்ணு. திக்ர் செய்வதற்கு நமக்கு ஒழுவோடு இருந்தா தான் திக்ர் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா நம்மளால இயன்ற அளவிற்கு நாம் திக்ர்களை செய்ய வேண்டும். அதிலும் இந்த திக்ரையும் நீங்க சேர்த்துக் கொள்ளணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு சுருக்கமான திக்ர். இந்த திக்ரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல பேசியிருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பிறகு வேணா பேசுவோம். இந்த திக்ரை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இந்த ரமலான் முழுவதும் ஓதணும். அதே மாதிரி அல்லாஹும்ம இர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், முதல் 10ல ரஹ்மத்துடைய 10. ஆனால் ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ், என் மீது உன்னுடைய அளப்பெரிய ரஹ்மத்தை எங்களுக்கு காட்டு, எங்களுக்கு ரஹ்மத் செய், நீ மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் என்று இறைவனிடத்துல ரஹ்மத்தை இந்த 10 நாட்கள்ல கேட்கணும். அதனால இந்த துவாவும் கேட்கணும். இத மாதிரி என்னென்ன தஸ்பீஹாத்துகள் இருக்குதோ அந்த எல்லா தஸ்பீஹாத்துகளையும் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓதணும். இல்ல பெரிய தஸ்பீஹெல்லாம் எங்களால ஓத முடியாது, அப்ப சின்ன சின்ன தஸ்பீஹ் கூட போதும். சுப்ஹானல்லாஹ் என்று நம்ம அதிகமாக சொல்லலாம். அல்லாஹ் இந்த மாதிரியான திக்ராத்துகள்ல நம்ம ஈடுபடும் போது அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை பிரயோஜனமான ரமலானாக, இன்னும் பிரதிபலிக்கக்கூடிய நம் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை ஆக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த 5 விஷயங்கள், நாவை பாதுகாக்கணும், இரவு வணக்கத்துல ஈடுபடணும், பிறர் இடத்துல பலகீனமா இல்லாம ஆரோக்கியமாக இருப்பதை போல காட்டிக்கொள்ளணும், 4வது பாவங்களை விட்டு விலகி நிற்கணும், 5வது அதிகமாக திக்ர்களை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 5 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவானாக. இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் நாம் நோற்க இருக்கக்கூடிய இந்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு மென்மேலும் நிறைய நன்மைகளையும் அல்லாஹ்வே நமக்கு கூலியாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. ஆமீன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.